டாட் மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கும் பேக் பேட்டர்னும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் வேரியேஷன் வரும். அந்த வேரியேஷனை இப்படி பேட்டர்ன்லயே நம்ம சால்வ் பண்ணலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் பொறுத்த வரைக்கும் நான் இங்க 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது இங்க நீங்க 3.5 இன்ச்சஸ் எனக்கு கொஞ்சம் நல்லா அகலமா வேணும், வைடா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க 3 இன்ச்சஸ்ன்றது நீங்க 3.5ல மார்க் பண்ணி பட் கனெக்ட் பண்றதை நீங்க 3 இன்ச்சஸ்ல தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க கர்வ் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வைடா கிடைக்கும். ரொம்ப க்ளோஸரா எனக்கு வேண்டாம், கொஞ்சம் ஸ்கின் விசிபிளா தெரிஞ்சா நல்லா இருக்கும்னா நீங்க இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். 0.5 இன்ச்சஸ் நீங்க இங்க தள்ளி தான் நீங்க மார்க் பண்ணணும். எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம 0.5 இன்ச்சஸ் விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹூக் அண்ட் ஐஸ் ஜாயின் பண்றதுக்கு இந்த 0.5 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். டாட் எப்படி மார்க் பண்றதுன்றத நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். இப்ப வெயிஸ்ட் பெல்ட்டை பொறுத்து நம்ம இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்றதுன்றது பார்ப்போம். வெயிஸ்ட் பெல்ட் எப்பயுமே 2 இன்ச்சஸ் டு 2.5 இன்ச்சஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேல அதிகமா கொடுக்காதீங்க. இப்போ 2.2 இன்ச்சஸ் நான் வெயிஸ்ட் பெல்ட் கொடுக்க போறேன். சோ இதுல இருந்து நீங்க 2 இன்ச்சஸ் மெஷர் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்றத பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு 5 இன்ச்சஸ் இங்க இருக்குன்னா இந்த 5 இன்ச்சஸ் தான் நான் இந்த ஹார்ம் ஹோல்ல இருந்து 5 இன்ச்சஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க இருந்து நான் 5 இன்ச்சஸ் கால்குலேட் பண்ணி நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ? 32 இன்ச்சஸ். ஸோ 8 இன்ச்சஸ் இருக்குன்னா இந்த 8 இன்ச்சஸ இங்க இருந்து நான் கால்குலேட் பண்ணிட்டு லெக் 1ல இருந்து லெக் 2க்கு அப்படியே பாஸ் ஆயிடும். ஏன்னா இதை நம்ம டாட் பிடிச்சிருவோம், இது ரெண்டும் சென்டர் ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு தேவை கிடையாது. இங்க இருந்து 8 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி இந்த அப்பர் செஸ்ட் வேல்யூயும் இதையும் நம்ம கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த லெக் 2வையும் இந்த வேல்யூவையும் கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா நீங்க 1.25 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க சீம் அலவன்ஸ் எவ்வளோ? 0.5 இன்ச்சஸ். அதாவது வெயிஸ்ட் பெல்ட் பட்டி பீஸையும் இதையும் இணைக்கிறதுக்கு 0.5 இன்ச்சஸ் நமக்கு சீம் அலவன்ஸ் இங்க கொடுக்குறோம். இங்க 1.25, இங்க 0.5 இன்ச்சஸ்.